ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் 31 ஆகஸ்ட் அதாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நேஷ்னல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் 30th ஆகஸ்ட் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு இங்கே ட்வின் டவர் கிட்ட வந்து ஃபயர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் லைட்னிங் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து 31 வந்து பார்த்திங்கன்னா புத்ரஜயாவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ட்வின் டவர் முன்னாடி நடக்கிற செலிப்ரேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30th ஆகஸ்ட் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு ஈவினிங் கொஞ்சம் வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ட்வின் டவர் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ட்வின் டவர் கிட்ட வரும்போது 11:40 வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து க்ரௌடு தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ட்வின் டவர் வந்து டார்க் ப்ளூ கலரில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் நடந்து வரும்போது. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கோ, ட்வின் டவர் முன்னாடி எங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து இடமே வந்து கிடைக்கல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து அந்த ஏரியாவே வந்து சுற்றி எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்காம அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப தூரம் நடந்து தான் வந்தோம். அந்த கார் பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து தான் வந்து இந்த ட்வின் டவரே வந்தோம். ஸோ எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பைக் ரைடர்ஸு, பைக் எடுத்துகிட்டு அத்தனை பேர் இருக்காங்க. நான் இது வரைக்கும் அவ்வளோ பைக்கை வந்து இங்கே பார்த்ததே இல்லை. கார் வந்து நிறையா இருக்கிறத பார்த்துருக்கேன் பார்க்கிங்லலாம். பட் பைக் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பைக்கை இங்கே பார்க்குறதே. ஸோ கரெக்டாக வந்து நாங்களும் வந்துட்டோம். ஸோ டைம் வந்து ஆயிடுச்சு, அதனால் முன்னாடியே வந்து இருந்துட்டோம். இல்லைனா வந்து பேக் சைட் போனோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வாட்டர் டான்ஸு அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து இருந்துட்டோம். பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:58 ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த லைட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பார்க்கலாம். டைம் வந்து 12 ஆயிடுச்சு கரெக்டாக. லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இனி வந்து லைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பயங்கரமாக வந்து லைட்டிங் வந்து போட்டிருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்தங்காட்டி ஃபயர் ஒர்க் வந்து பெருசாக வந்து தெரில. நம்ம பின்னாடி போயிருந்தோம்னா நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக இங்கே மலேசியாவோட ஃப்ளாகோட அந்த லைட் வந்து கரெக்டாக வந்து போட்டிருந்தாங்க. ரெட்டு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ லைட்டிங் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கங்காட்டி ஓரளவுக்கு தான் வந்து ஃபயர் ஒர்க் வந்து தெரிஞ்சிச்சு. City.
ஆரியாவுக்கு வந்து பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் முக்கியமாக அவளுக்கு வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்து போனோம். இல்லைனா அந்த டைமுக்கு வந்து போயிருக்க மாட்டோம். ஸோ அவள் அதை பார்த்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணா. பட்டாசு சாமி. ஏரோப்ளேன். 12:30 12:35 அப்படிங்கும்போது இந்த ஃபயர் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேஎல் டவர்னு ஒன்று இருக்கும். அதுக்குமே வந்து இந்த மலேசியாவோட ஃப்ளாகோட அந்த கலர் தான் வந்து லைட்டிங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ 30th நைட்டு, அதாவது மெர்டேக்காவோட அந்த 30th ஃப்ரைடே வந்து இப்படி தான் வந்து ட்வின் டவருக்கு முன்னாடி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே 31st ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching this video. Bye.